திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நாம் வீட்டிலும் கோவிலிலும் விளக்கேற்றுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றோம். தீபத்தின் சுடருக்கு தன்னை சுற்றியுள்ள தேவையற்ற கதிர்களை, அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கும் சக்தி உண்டு. அவ்வாறு ஈர்க்கும் போது நம்மை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். நம் சுற்றுப்புறம் தெளிவாகவும் பலத்தோடும் காணப்படும். நம் உடலில் இருக்கும் 7 சக்கரங்களில் மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதால் தூய்மை அடைகிறது. அதே போல மணிப்பூரகம், அநாதகம் இரண்டும் நெய் விளக்கு ஏற்ற தூய்மை அடைந்து நற்பலன்களை அடைகிறது. நம் உடலில் இருக்கும் நாடிகளில் சூரிய நாடி, சந்திர நாடி, சுஷ்மனா நாடி ஆகியவை மிக முக்கியமாக கருதப்படுகிறது. சூரிய நாடி நல்ல சக்தியையும் வெப்பத்தையும் தருகிறது. சந்திர நாடி குளுமையை தருகிறது. சுஷ்மனா நாடி அந்த பரம்பொருளுடன் சம்பந்தப்பட்டு ஆன்மீக பாதையை வகுக்கிறது. நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற சூரிய நாடி சுறுசுறுப்படைகிறது. நெய் விளக்கு சுஷ்மனா நாடியை தூண்டிவிட உதவுகிறது. பொதுவாக நெய் தீபம் சகலவித சுகங்களையும் வீட்டிற்கு நலன்களையும் தருகிறது. திருவிளக்கு எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம், இதற்கு தடை ஏதும் இல்லை. ஆனால் பொதுவாக மாலை 6:30க்கு ஏற்றுவதே நமது மரபு. இதை கருக்கல் நேரம் என்று சொல்லுவார்கள். சூரியன் மறைந்ததும் சில விஷ சக்திகள் சுற்றுச்சூழலில் பரவி வீட்டிற்குள்ளும் வர வாய்ப்பிருக்கிறது. ஒளியின் முன் அந்த விஷ சக்திகள் அடிபட்டு போகும். எனவே அந்த நேரத்தில் விளக்கேற்றுகின்றோம் என்பது அறிவியல் உண்மை. இந்த இடத்தில் ஒரு உண்மை நிகழ்வினை பதிவு செய்கின்றேன். அமெரிக்காவில் இருக்கும் தன் மகனின் வீட்டுக்கு சென்றிருக்கும் ஒரு தாய் மாலையில் தன் மகனும் மருமகளும் தாமதமாக வீட்டிற்கு வருவதை பார்க்கின்றார். இருவரும் வேலைக்கு செல்பவர்கள். ஒரு நாள் மகன் முன்னதாகவும் ஒரு நாள் மருமகள் முன்னதாகவும் வருவார்கள். ஒரு நாள் மகனை அழைத்து தாமதமாக வரும் காரணம் கேட்க, உனக்கு இதெல்லாம் புரியாதம்மா, எங்கள் இருவருக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ், இருவரும் கவுன்சிலிங் போய் வருகிறோம். 1 மணி நேரத்துக்கு அந்த டாக்டருக்கு கொடுக்கும் தொகை அதிகம்தான், ஆனால் மிகச்சிறந்த டாக்டர் அவர். அவரது சிகிச்சையில் எல்லாமே சரியாகிவிடும் என்று கூறினான். அதற்கு அந்த தாய் நாளை அந்த டாக்டரை பார்க்க போக வேண்டாம் என்றும் சீக்கிரம் வீட்டிற்கு வர வேண்டும் என்று கூறினார். அடுத்த நாள் மாலை வீட்டுக்குள் நுழைந்த மகன் மருமகள் மூக்கை சுகந்த மனம் துளைக்கின்றது. இருவரையும் கைகால் கழுவி உடை மாற்றி பூஜை அறைக்கு வருமாறு தாய் கூறினார். அவர்களும் அவ்வாறு அங்கே செல்கின்றனர். மனம் வீசும் மலர்களின் வாசம், அழகான தீப ஒளி நிறைந்த அந்த அறையில் சற்று நேரம் அமரச் சொல்கிறார். இருவரும் தாமாகவே கண்மூடி அந்த சூழலின் இன்பத்தை அனுபவிக்கின்றனர். பின் கண் திறந்த போது கவுன்சிலிங்கில் கிடைக்காத அமைதி கிடைத்ததாக சொல்ல தாயார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். வீட்டில் உள்ள பெண்களும் பெண் பிள்ளைகளையும் விளக்கேற்ற பழக்க வேண்டும். தினசரி அவர்களை விளக்கேற்றும்படி செய்தல் வேண்டும். இப்படி செய்யும் பொழுது அவர்களது முகப்பொலிவு கூடுவதோடு வீடும் மங்களகரமாக இருக்கும். விளக்கேற்றிய வீடு மங்களகரமாக விளங்கும் என்பதனை சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே என்ற பாடலையும் முன்வைத்து கார்த்திகை தீபத்தன்று இந்த பதிவினை இங்கு பதிவு செய்து மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.